ஹலோ ஆல்! இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம எங்க ட்ரெக் பண்ண போறோம் அப்டின்னா, மேல்முடி அப்படிங்கிற மலைக்கு தான் ட்ரெக் பண்ண போறோம். இது வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குங்க. இது எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்டின்னா, கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம்லருந்து 12 டூ 13 கிலோமீட்டர்ஸ் இன்டீரியர்ல போனோம் அப்டின்னா, இந்த மலை கிட்ட நம்ம ரீச் பண்ணிர்லாம். இந்த மலைக்கு போறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒண்ணு வந்துட்டு தடாகம் வழியா போலாம். இன்னொன்னு பெரியநாயக்கன் பாளையம் வழியா போலாம். தடாகம் வழியா போனோம் அப்டின்னா, அது வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பாத். ஆனா, செங்குத்தா இருக்கும் அப்படிங்கிறனால ஏறுறது கஷ்டம். இதுவே பெரியநாயக்கன் பாளையம் வழியா போனீங்க அப்படின்னா, தடாகம் பாத்த கம்பேர் பண்றப்போ, இது வந்துட்டு லாங்கஸ்ட் பாத்து தான். ஆனா, ஏற்ற இறக்கத்தோட இருக்கனால ஏறுறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அண்ட் இது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறனால, இங்க போறதுக்கு நமக்கு பெர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. அப்படி போனோம் அப்படின்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு போலாம். அண்ட் எவ்ரி இயர் புரட்டாசி மாசம் வர சாட்டர்டே மட்டும் இங்க போறதுக்கு பெர்மிஷன் குடுப்பாங்க. ஏன் அப்டின்னா, இங்க சுத்தி இருக்க கிராம மக்கள் ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் வந்துட்டு மேல இருக்க சிவன் கோயில்ல பூஜைக்கு குடுப்பாங்க. அப்போ வந்துட்டு இங்க நெறைய பீப்பிள் போவாங்க. நம்ம போறதும் ரொம்ப சேஃபா இருக்கும். அப்படி ஒரு சாட்டர்டே நாங்க போறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. நாங்க இங்க பக்கத்துல இருக்கோம் அப்படிங்கிறனால, வீட்லருந்து ஒரு 6:00 நாங்க கெளம்புனோம். பக்கத்துல பாலமலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குங்க. அந்த மலைக்கு போற வழியில தான் மேல்முடிக்கு போறதுக்கான குறுக்கு வழி இருக்கு. நாங்க எல்லாரும் பைக்லயே எங்க வீட்லருந்து கெளம்பிட்டோம். பாலமலை கிட்ட போயிட்டு பைக்ல பார்க் பண்ணிட்டு, ஒரு 7 மணிக்கு அந்த குறுக்கு வழி கிட்ட போயிட்டோங்க. அங்க நெறைய போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் மேல அனுப்புனாங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போனீங்க அப்டின்னா, திருப்பி கீழ எடுத்துட்டு வந்துருங்க. தென் வந்துட்டு ஈவினிங் ஒரு 5:00 எல்லாம் இறங்க ஆரம்பிச்சுருங்க. வைல்ட் அனிமல்ஸ் எதையாவது பார்த்தீங்க அப்டின்னா, அத யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ட் நீங்களும் சேஃபா வாங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க எல்லாரும் ஓகே அப்டின்னு சொல்லிட்டு மேல நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க. கீழ இருந்து மேல போறதுக்கு ஒரு 3 1/2 மணி நேரம் எங்களுக்கு எடுத்துச்சுங்க. இதுவே உங்களுக்கு ட்ரெக் பண்ணி பழக்கம் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஒரு 2 1/2 ஹார்ஸ்லயே மேல போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்துட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கால் வலிச்சது. நாங்க நின்னு நின்னு தான் போயிட்டுருந்தோம். அப்புறம் நாங்க 7:00 கீழ ஏற ஆரம்பிச்சோம். 10:30க்கெல்லாம் மேல கோயில் கிட்ட ரீச் ஆயிட்டோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு பூஜை அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே ஃப்ரீயா ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அந்த கோயில்லிருந்து மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் மேல ட்ரெக் பண்ணோம் அப்படின்னா, நாடுகண்டபோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. இந்த வீடியோல நீங்க பார்க்குறீங்கல்ல, ஒரு பெரிய பாறை மாதிரி. இதுதான் வந்துட்டு நாடுகண்ட போடின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு சிவன் சிலை இருக்கு. எல்லாரும் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தென் அகைன் அங்கிருந்து கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டோம். இது செங்குத்தான இடம் அப்படிங்கிறனால, இங்க நம்ம ஸ்டிக் வச்சு தான் ஏற முடியும். ஈவன் ஸ்டிக் வச்சு ஏறுனாலுமே கூட நமக்கு சறுக்கி தான் விடும். இங்க நெறையா லெமன் கிராஸ் செடி இருந்தனால எல்லாரும் அத புடிச்சு தான் இறங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அகைன் கோயில் இருக்க பிளேஸ்க்கு வந்துட்டோம். இதுதாங்க அந்த கோயில். இங்கிருந்து நாங்க ஒரு 2:00 இறங்க ஆரம்பிச்சுட்டோம். 2:00 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5:30 கிட்ட நாங்க கீழ ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இங்க நீங்க போணும்னு பிளான் பண்ணீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஷூ ஆர் ட்ரெக்கிங் ஷூ போட்டுட்டு போங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. அகைன் ஒரு குட் விளாக்ஸ்ல பார்க்கலாம். பாய்.